தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அதை பத்தினா தமிழக அரசோட பள்ளி கல்வித்துறையில 814 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து நேத்து வந்து டிஆர்பி வெப்சைட்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு லாஸ்ட் டேட், அதை பத்தி எல்லாம் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம கீழே இருந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போயிட்டு trb.tn.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 PG 2019 ஒரு லிங்க் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணாதான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 PG கிரேட் 2019 நோட்டிஃபிகேஷன் ஒரு லிங்க் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 பேஜஸ் இருக்கு. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் விரிவான தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி படித்து தெரிஞ்சுங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரேட் 1 போஸ்ட் கிராஜுவேட் கேடர். இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 814 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று, அதாவது 1/3/2019 அன்னைக்கு வந்து டிஆர்பி வெப்சைட் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து 20/3/2019 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2019 அன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் என்னைக்கு நடக்குன்ற பின்னர் வந்து இந்த வெப்சைட்ல வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 57 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜி டிகிரி வித் 50% மார்க்ஸ், அதாவது பிஜி டிகிரியில் 50% மார்க்ஸோட பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஜி டிகிரியில் 45% மார்க்ஸோட பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஜி டிகிரியில் 50% மார்க்ஸ் எடுத்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் படித்தவங்க பிஜி டிகிரியில் 50% மார்க் எடுத்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஜி டிகிரியில் 50% மதிப்பெண்கள் கூடவே பார்த்தீங்கன்னா பிஏ எஜுகேஷன் அல்லது பிஎஸ்சி எஜுகேஷனை வந்து NCTE ரெகக்னைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டெக் டிகிரியை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவங்களும் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க பிஎட் அல்லது பிஏ எஜுகேஷன் இல்லைனா பிஎஸ்சி எஜுகேஷனை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ண தகுதியானவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தவங்க அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பிஎட் அல்லது பிஏ எஜுகேஷன் இல்லைனா பிஎஸ்சி எஜுகேஷன் வந்து கூட வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஜி டிகிரி பிஜி டிகிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்ட்ல தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூடுதல் தகவலுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் வந்து 20/3/2019 அன்றைக்கி வந்து இதே டிஆர்பி வெப்சைட் வந்து இதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. SC ST SC அருந்ததியர் பிசிக்கலி சேலஞ்ச் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 hours நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் இதை கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 130 கொஸ்டின்ஸும் ஜென்ரல் நாலேஜில் 10 கொஸ்டின்ஸும் எஜுகேஷன் சைக்காலஜியில் 10 கொஸ்டின் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கூடுதல் தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா 20/3/2019 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு 10/4/2019 அன்றைக்கி முடியுது. ஸோ அந்த டேட்ஸுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.